இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 தீர்மானங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் என்பது. இன்றைக்கு 6வது நாளிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆவிக்குரிய தீர்மானம் என்ன? முன்னோக்கி செல்லுங்கள். இன்றைக்கு அநேக சொல்வதுண்டு, என்னதான் ஜெபித்தாலும், என்னதான் வேதத்தை வாசிச்சாலும், என்னதான் ஆண்டவர் சமூகத்துல இருந்து எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கு, நான் ஏன் வாழ்றேன், எதற்காக, எதற்கு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா என்ன சொல்லிலாம் புலம்புவது உண்டு. நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு 3 காரியம். அதுல முதலாவது ஒண்ணு, பாரம், நம்ம நெருக்கி வருகின்ற பாவம், பாரம் பாவம், இந்த 2 காரியத்தை விட்டு விட்டனா கர்த்தர் நமக்கு பொறுமையை தருவார். அந்த நாட்களிலே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரணும். ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசணும்னா 2 முக்கியமான காரியங்களை நம்ம விட்டு அகற்றும். பாரம், சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப பாரப்பட்டு விடுகிறோம்ல, ரொம்ப பாரம், மனபாரம், சில நேரங்கள்ல கடனை குறிச்சு ஒரு பாரம், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்த ஒரு பாரம், வேலையை குறித்த ஒரு பாரம். சில சமயங்கள்ல சிலர் சொல்வது உண்டு, பிள்ளைகளுடைய திருமணம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, இப்பதான் என் பாரத்தையே நான் இறக்கி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. சில ஜெப வேலைகள்ல நாம் சொல்வதுண்டு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்ற வசனத்தை சொல்லி நம்ம பாடல்கள்லாம் பாடுவோம். ஆனால் மீண்டுமாக அந்த பாரத்தை தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். வேதாகமத்திலையும் அநேக தங்களுடைய பாரத்தை குறித்து வசனங்களிலே கூறி இருக்கிறார்கள். இங்கே தாவீது சொல்கிறார், சங்கீதம் 66:11 எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் என்று சொல்றார். வருத்தமான பாரம், நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியலன்னா ஏதோ ஒரு பாரம் நம்மள அழுத்தி கொண்டு இருக்கிறது. இங்க மோசே சொல்றான், நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்க கூடாது என்று சொல்லி உபாகம் 1:9 சொல்கிறார். இன்னும் பவுல் சொல்கிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கலாத்தியர் 6:2 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 6:5 போடப்பட்டு இருக்கிறது, அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. சில நேரங்கள்ல நமக்கு ஏதாவது பாரம் இருந்துன்னா சொல்லுவோம், யார்ட்டையாவது கொஞ்ச நேரம் நம்மளுடைய கவலை பாரம் எல்லாத்தையும் சொல்லி தீர்த்து விடுவோம். ஆனா அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மீண்டுமாக அதை நாம் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சொன்னீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசி அவன் கப்பலிலே பயணித்த போது அங்க கப்பல் அந்த சேதம் அடைவதை பார்த்து கப்பல் உள்ள பாரத்தை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டாங்களாம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் நமக்கு நம் மேல இருக்கிற அந்த பாரத்தை நம்ம தூக்கி எறிய வேண்டும். 2வதாக நம்மை நெருக்கி வருகின்ற பாவம், நெருங்கும் பாவங்கள் இங்க போடப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு வசனம், ஆதியாகமம் 18:20 பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினால் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருந்தது என்று சொல்கிறார். பாவம் கொடுமையானது, அது கொடியது. சில நேரங்கள்ல பாவத்துல நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அதுல போடப்பட்டிருக்கிறது சோதம் கொமரா பட்டணத்தில் உருவான பாவம். அது பாத்தீங்கன்னா இன்றைக்கும் அது எதிரொலித்து கொண்டிருக்கிறது. ஆணும் பெண்ணும் ஆண் அந்த தவறான சேர்க்கைகள்,
கலாச்சார மாற்றங்கள் அதற்கு இடம் நம்மை நெருக்கி வருகின்ற பாவங்களுக்கு இடம் கொடுக்காதபடி இந்த வருடத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற பாரம், பாவம், இந்த ரெண்டையும் விட்டு நம்ம எப்படி இருக்கணுமா, பொறுமையோடு ஓடணுமா. வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 9:24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பண்டித நேரு அவர் ஒரு குறிப்பிடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு அவர் சொல்கிறார், என்ன, விளையாட்டில் நீங்கள் வெற்றி அல்லது தோல்வி என்பது முக்கியமல்ல. நாம் விளையாட்டுல வெற்றி பெறுவோம் தோல்வி பெறுவோங்கிறது முக்கியமே இல்லை. விளையாட்டின் உணர்வில் நாம் விளையாட வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொல்கின்ற காரியம் உண்மையாக இருந்தாலும் சில நேரங்களிலே விளையாட்டை விளையாட்டாக விளையாடினாலும் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிற ஒன்று திறமை. அந்த திறமையை நாம் வெளிக்காட்டுவதற்காகவே நாம் ஓடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஒருவேளை பழைய காரியங்களை நினைச்சு சில நேரங்களை நாம் சோர்ந்து உட்கார்ந்து விடுகிறோம். ஆவிக்குரிய பயணத்துல நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தேயு 2:4, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி அவன் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஒருவேளை நமக்கு கர்த்தர் ரூல்ஸ் வச்சிருக்காங்க, சட்டத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் சில பாரத்தையும் பாவத்தையும் விட்டு ஆண்டவர் சமூகத்துல நம்ம பொறுமையோட யாரை நோக்கி ஓடணுமா, இயேசுவை நோக்கி ஓடணும். இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் முன்னோக்கி செல்லணும். அப்ப அதற்கு யார் வேணும்? இயேசு நம்ம கூட இருக்கணும். ஆண்டவரை நம்ம கூட வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு 6வது நாளிலே கர்த்தர் நமக்கு தருகின்ற ஒரு தீர்மானம். எந்த சூழ்நிலையிலும் நாம் மனுஷனை விட்டு விடாதபடி, மனுஷனுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தருக்கு இடம் கொடுத்து நாம் எங்கு சென்றாலும் இயேசுவோடு நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் பயணிக்கும் போது கர்த்தர் இந்த தீர்மானத்தை நமக்கு உறுதிப்படுத்துவார். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த நாளிலும் நாங்க முன்னோக்கி செல்வதற்கு எங்களை பலப்படுத்துங்க. பாவம் பாரத்தை நீக்கிவிட்டு உண்மை நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓடத்தக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. நம்முடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்திக்கிற உரிமையாக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். மகிமை